பிரைஸ் தி லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 7ஆம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 Timothy chapter 6 verse 6. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. கர்த்தருடைய இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோட பேசுகிற அந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த வசனத்தை எத்தனையோ விசை நம்ம தியானித்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் மறுபடியும் இதை நமக்கு இன்னைக்கு ஞாபகப்படுத்தி, போதும் என்கிற மனது நமக்கு எவ்வளோ அவசியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு மறுபடியுமாக இதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். நம்ம போதும் அப்படின்னு நம்ம சொல்லுகிற அந்த மனசு நமக்கு இருந்தால் அது மிகுந்த ஆதாயம் என்று நம்ம வாசிக்கிறோம். அதுதான் கெயின். தேவ பக்தி நமக்கு இருக்குது. நம்ம தேவ பக்தி இருக்கிறனால தான் நம்ம ஒரு ஏர்லி மார்னிங் அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த அதிகாலை ஜெபத்துக்கு ஒருத்தர் வர்றோம் அப்படின்னாலே நிச்சயமாக நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம், தேவ பக்தி உள்ளவங்களாக நம்ம இருக்கிறோம் இல்லையா? இல்லைனா எவ்வளோ ஈஸியாக நம்மளால் அதிகாலையில் எழும்பி தேவ சமூகத்தில் வர்றது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதோடு கூட இன்னொரு காரியம் நமக்கு இருக்கணுமா? போதும் என்கிற மனது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இப்போ போதும் என்கிற மனது, அந்த மனது நமக்கு இருக்குதா பிரியமானவர்களே? நமக்கு இந்த வசனம்லாம் மனப்பாடமாக தெரியும், நிறைய தியானம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக அதை அப்ளை பண்ணுறதுல தான் நமக்கு என்ன இருக்குது? கஷ்டம். இன்றைக்கி நமக்கு ஒரு காரியம் இருந்தால் கூட என்ன இல்லை, அதை போதுன்ற திருப்தி நமக்கு வர மாட்டேங்குது. ஒரு வீடு இருக்குது, ஒரு கார் இருக்குது, இல்லை நல்லா சுகத்தை ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க, நமக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, நம்மளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், இல்லைனா உணவை வாங்கிறதுக்குரிய பணத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், எல்லாமே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் இல்லையா? நமக்கு வேண்டியது என்ன தெரியுமா? போதுன்ற மனசு வேணும், அவ்வளோதான். இன்றைக்கி அநேகருடைய மனசில் எப்படி இருக்குது? பேராசையாக இருக்கிறது. அவங்களுக்கு போதும், அந்த திருப்தின்றதே என்ன செய்யலை, வரதே கிடையாது. இன்றைக்கி ரிச்சாக இருக்கிறவங்கள பாருங்கள், அவங்கக்கிட்ட இருக்கிற ரிச்சஸில் அவங்க திருப்தியாக இருக்கிறாங்களா? ஒரு வீடு இருந்துச்சுன்னா அதில் திருப்தியாக இருக்கிறாங்களா? ஒரு கார் இருந்துச்சுன்னா அதில் திருப்தியாக இருக்க முடியுதா? இன்னொன்று வேணும்னு தோணுது. அப்படியே கூடிக்கிட்டே போகுது. நம்ம நினைக்கிறோம் ரிச் பீப்புள் ரொம்ப ஹாப்பி. ரிச் பீப்புள் தான் ரொம்பவே சேடாக இருப்பாங்க. ஏன் சேடாக இருப்பாங்க? ஏன்னா அவங்களுக்கு க்ரீட் அவ்வளோ இருக்குது. அந்த க்ரீட் இல்லைன்னா பேராசை அதிகமாக ஆக ஆக தேவைகளும் அதிகமாகிட்டே இருக்குது இல்லையா? அவங்களுக்கு என்ன எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் சிம்பிளான எத்தனையோ காரியங்களை என்ன செய்கிறாங்க, அவங்க மிஸ் பண்ணுறாங்க. இல்லை ரொம்ப பாப்புலராக ரொம்ப பிரபலமானவர்களை நம்ம பார்க்கும்போது அவங்களாம் இவ்வளோ நல்லாயிருக்கும், அவங்க லைஃப்பெல்லாம் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்களெல்லாம் யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப பாப்புலர் ரொம்ப ஃபேமஸான பீப்புள்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால ஒரு சின்ன ஷாப்பில் போய் எதாவது வாங்க முடியுமா? நம்மளை மாதிரி ஒரு பீச்சுக்கு எல்லோரும் இருக்கிற பப்ளிக் பிளேஸஸ்க்கு அவங்களால போக முடியுமா? போக முடியாது. அவங்களுக்கு எல்லாரும் சூழ்ந்து ஒருவேளை அது கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும், ஆனால் அதுக்கப்புறமா அந்த பாப்புலாரிட்டி, அந்த செலிப்ரிட்டி ஃபீல், அது எல்லாமே ஒரு மாயையாய் காணப்படுகிறது. அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? அவங்கள மாதிரி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், அந்த மாதிரி வீடு இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், அந்த கார் எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி, அவங்க பிள்ளைங்க எவ்வளோ நல்லா கீழ்ப்படுகிறாங்களே, நம்ம பிள்ளைங்களும் இருக்கிறாங்களே. நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோம்? நம்மக்கிட்ட இருக்கிறதுல திருப்தியே இல்லாமல், நமக்கு நல்ல வேலை இருக்கும், ஆனாலும் நம்ம என்ன செய்வோன்னா, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, என் வேலைக்கு போவே பிடிக்கல, என்னுடைய டீம் எனக்கு பிடிக்கல, பாஸ் எனக்கு பிடிக்கல. பிரியமானவர்களே, போதும் என்கிற மனது தான் மிகுந்த ஆதாயம். இன்றைக்கி நம்ம ஏன் ஆண்டவருக்கு நன்றியாகவே இருக்க முடியல தெரியுமா? ஏன் நம்மளால் தேங்க்ஃபுல்லாக இருக்க முடியலன்னா, இந்த போதுன்ற மனசு நமக்கு இல்லாததுனால தான். பிரியமானவர்களே, நம்மளால் தேங்க்ஃபுல்லாகவே இருக்க முடியல. நம்ம எப்போ பார்த்தாலுமே என்ன பண்ணுறோன்னா, கிரம்பிள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறோம், அப்படி இப்படி அது இதுன்னு சொல்லிட்டு முறுமுறுக்கிறவர்களாகவே இருக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன? போதும் அப்படின்ற மனசு நமக்கு
வேணும். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட நம்ம அதுதான் கேட்க போகிறோம். நமக்கு எல்லாம் வசனங்கள்லாம் நல்லா தெரியும். இன்றைக்கி நம்மளை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் ஆண்டவர், அவ்வளோதான். நான் ஒரு ஆர்டிக்கல் வாசித்தேன். அதாவது இப்போ இந்த ஒலிம்பிக்ஸ் நடக்குது இல்லையா, ஒலிம்பிக்ஸில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 3 விதமான மெடல் கொடுக்குறாங்க. கோல்டு மெடல், ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு கோல்டு, செகண்ட் வந்தவங்களுக்கு சில்வர், கடைசியாக 3வது வர்றவங்களுக்கு பிரான்ஸ் மெடல் அப்படின்னு சொல்லி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறாங்கல்ல. அப்போது ஒரு ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சில்வர் மெடல் வாங்குறவங்களும் கோல்டு மெடல் வாங்குறவங்களையும் பார்க்கும்போது இதில் இந்த சில்வர் மெடல் அண்ட் பிரான்ஸ் மெடல் அவங்கள கம்பேர் பண்ணும்போது சொல்கிறாங்க, இந்த சில்வர் மெடல் வாங்குறவங்கள விட இந்த பிரான்ஸ் வாங்குறாங்கல்ல அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்களாம். ஏன் அப்படின்னா, எனக்கு ஏதோ ஒரு மெடல் கிடச்சிதே அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் மெடலில் வாங்கினவங்க ஹாப்பியாக இருப்பாங்களாம். ஆனால் இந்த சில்வர் மெடல் வாங்கினவங்க எப்போவுமே எப்படி இருப்பாங்களான்னா, ஒரு மாதிரி அவங்களுக்கு ரொம்ப சேடாக இருப்பாங்க. ஏன்னா ஐயோ இந்த கோல்டை நான் மிஸ் பண்ணிட்டேனே, இவ்வளோ பாயிண்ட்ஸில் இந்த கோல்டை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு அவங்க எப்போவுமே சேடாகவே இருப்பாங்களாம். அது ஹியூமன் லைஃப் அப்படின்னு சொல்லி அதில் சொல்கிறாங்க. அதாவது நம்மக்கிட்ட இருக்கிறதுல நம்ம ஹாப்பியாக இருக்க மாட்டோம். நமக்கு எது இல்லையோ அதை நினச்சி என்ன செய்கிறது, துக்கப்படுகிறது. அது இல்லை, இது இல்லை, எனக்கு டைம் இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, அது இல்லைன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், துக்கப்படுகிறோம். ஆனால் எவ்வளோ இருக்குதுல்ல, நம்மக்கிட்ட எவ்வளோ காரியம் இருக்குதுல்ல. இன்றைக்கி உங்களுடைய ப்ராப்ளம்ஸை நம்ம கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஐயோ எனக்கு இது இருக்குது, அது இருக்குது, அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அது பிரச்சனை, இந்த பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நான் ஆரம்பிக்கிறேன், இந்த நாளை ஆரம்பிக்கிறேன், இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை முடிக்கணும், அதை முடிக்கணும், அப்படி நிறைய லிஸ்ட் இருக்குது. நம்ம என்னைக்காவது நம்மக்கிட்ட இருக்கிற பிளெஸ்ஸிங்ஸை நம்ம கவுண்ட் பண்ணியிருக்கிறோமா? நம்ம பாடுறோம் கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ், அது பாட்டாக பாடிட்டு அதோடு மறந்துடுறோம். நம்மக்கிட்ட இருக்கிற நன்மைகள், நம்மக்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்கள், நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற எவ்வளோ காரியம் நம்ம என்னைக்காவது எழுதியிருக்கிறோமா? தேங்க்ஸ் கிவிங்ன்றது வருஷத்தில் ஒரு நாள் கொண்டாடுகிற ஒரு நாள் அல்ல, நமக்கு எல்லா நாளுமே தேங்க்ஸ் கிவிங். எல்லா நாளும் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிற ஆண்டவர், இன்னைக்கு காலையில் நான் எழும்ப வச்சுருக்கிறீங்க ஆண்டவரே, இன்றைக்கி எனக்கு ஒரு ஃபேமிலி கொடுத்துருக்குறீங்க, எனக்கு ஒரு கணவன், ஒரு பிள்ளைங்க, என்னை நேசிக்கிறவங்க, என்னை கேர் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. இன்றைக்கி நம்ம மைண்டெல்லாம் நம்மளை ஒருத்தர் ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா அதையே யோசிக்கிறோம். எத்தனை பேர் நம்மளை அன்பு செய்கிறாங்களே, அவங்களையே நம்ம யோசிக்கிறது இல்லை. சில நேரத்தில் நம்ம பெண்கள், நம்ம மதர்ஸாக இருக்கிறவங்க நம்ம நிறைய நேரம் என்ன சொல்லுவோன்னா, நான் குக் பண்ணும்போது யாரும் என்னை கவனிக்கிறது கிடையாது, லாண்ட்ரி பண்ணும்போது யாரும் என்னையை பார்க்குறது கிடையாது, நான் க்ளீன் பண்ணுறேன் அதெல்லாம் யாரும் வாட்ச் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு நாள் இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக நான் உட்காந்துட்டேன் அப்படின்னா, என்ன நீ ஃப்ரீயாக இருக்க, என்ன நீ எப்பவும் ஃபோன்லேயே இருக்க அப்படின்னு கேட்குறாங்களே அப்படின்னு நினைக்கிறோம்ல. அதே மாதிரி தானே நம்மளும் இருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட. யோசித்து பாருங்கள், ஆண்டவர் ஒரு ப்ரேயருக்கு ஆன்சர் கொடுக்கலன்னா என்னெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். எத்தனை ஜெபத்துக்கு ஆண்டவர் ஆன்சர் கொடுத்துருக்கிறார், எத்தனை மறைமுகமான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார், எத்தனை விசை தேவன் நம்மளை பாதுகாத்திருக்கிறார், எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எவ்வளோ விதமான தருணங்கள், சான்சஸ் நம்ம லைஃப்பில் ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளவோ நியூ காரியங்களை சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம நன்றியாக இருக்கிறோமா? நம்மக்கிட்ட இருக்கிறதுல ஒரு நிறைவாக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கொஞ்சத்துலேயும் நம்ம நிறைவாக வாழ முடியும் இல்லை, எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லை அப்படின்னும் வாழ முடியும். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தெருவில் போகும்போது ஹோம்லெஸ்ஸாக இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அவங்க பார்த்தாங்கன்னா அப்படி சிரித்து பேசி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நெக்ஸ்ட் மினிட் எங்கே போய் தூங்குவோம். நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப ஏழைங்களாக இருக்கிறவங்க தான் சிரித்து பேசி ஹாப்பியாக இருக்கிறாங்க. நிறையா காரில் போகிறவங்க ஒம்முன்னு போகிறாங்க இல்லை. நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு போதும் அப்படின்ற மனசு நமக்கு வரணும். அல்லேலூயா. சந்தோஷத்தை நம்ம தான் உண்டாக்கி கொள்ளணும் பிரியமானவர்களே. ஒரு பொருள்னால நமக்கு சந்தோஷம் வரவே வராது. இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், எனக்கு க்ரீன் கார்டு வந்துருச்சுன்னா அது போதும் ஆண்டவரே எனக்கு லைஃப்பில், அது போதுமா? இன்றைக்கி எத்தனை பேர் க்ரீன் கார்டு வந்துருச்சு, அதுக்கப்புறமா நம்ம லைஃப்பில் பிரச்சனையே இல்லையா? இல்லை, பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் என் மைண்ட் செட்டை நான் என்ன செய்யலாம், மாற்றிக்கலாம். ஐ எம் ஹாப்பி லார்ட். இன்றைக்கி நம்மளை பற்றி ஒருத்தர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நான் ஹாப்பியாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் நிறைவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப சொற்பமான ஜனங்கள். அந்த சொற்பமான ஜனங்களில் நம்மளும் ஒருத்தராக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜீசஸ் நம்ம கூட இருக்கும்போது
எதுக்குமே கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் நம்ம இது வரைக்கும் நடத்தி இருக்கிறார். இன்னைக்கு ரொம்ப பலவீனமாக இருந்தால் கூட ஏதோ ஒன்று உங்களால் செய்ய முடியுதில்ல, அதுக்காக நீங்கள் ஆண்டவரை தேங்க் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் தேங்க் பண்ண 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 நம்ம மைண்டு மாறுது, நம்மளுடைய எல்லாமே மாறிடும் பிரியமானவர்கள். நம்ம மைண்டு ஹாப்பியாக இருந்தாலே நம்ம பாடி நல்லா சுறுசுறுப்பாக எல்லாத்தையும் செய்ய முடியுது இல்லை. போதும் என்கிற மனது போதும், பேராசை நமக்கு வேண்டாம். கர்த்தர் கொடுத்ததில் சந்தோஷமாக நம்ம நிறைவாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. மற்றவங்க என்ன நினச்சா என்ன, மற்றவங்க என்ன யோசித்தா என்ன, நம்ம ஹாப்பியாக இருப்போம், அவ்வளோதான். நம்மளை பார்த்தா ஒரு வேளை அவங்க பொறாமல் கூட பாடலாம், இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் கூட எங்கள் ஃபேமிலியாக எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, இவங்களுக்கு எவ்வளோ ஜாலியாக விளையாடுறாங்க, எவ்வளோ பஸ்ஸில் போகிறாங்க, ட்ரெயினில் தான் போகிறாங்க, ஆனாலும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, நமக்கு எல்லாமே இருக்குதே அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? அந்த மாதிரி ஒரு பொறாமப்படுற அளவுக்கு நம்ம இருக்கும்படி மன நிறைவோடு சந்தோஷமாக இந்த பிரேலையில் வந்திருக்கிற எல்லாரும் நம்ம சந்தோஷமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். தேவன் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?